தடவை நான் என்னோட ஊர்ல 15 அடி நீளம் இருக்கிற ஒரு மீனை பிடிச்ச தெரியுமா? தூண்டில்ல இல்ல, தனியா நீந்தி போய் பிடிச்சேன். எல்லாரும் பயந்துட்டாங்க தெரியுமா? இன்னும் சொல்லணும்னா அந்த 15 அடி நீளம் இருக்கிற மீனை நான் பிடிச்சேன்னு யாருமே நம்பல. எங்களுக்கு கூட நம்பிக்கை இல்ல. சும்மா சொன்னப்பா. 15 அடி என்ன? நீ எவ்ளோ பெரிய திமிங்கலத்தையே பிடிப்பன்னு எங்களுக்கு தெரியாதா? அட, நீ எப்ப பயப்படுற? நீதான் தண்ணிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய திமிங்கலத்தையே ரொம்ப அசால்ட்டா பிடிப்பியே, அப்புறம் ஏன் பயப்படுற? சரி, எங்களுக்காக ஒரு குட்டி மீனையாச்சும் பிடிச்சிட்டு வாப்பா. சாரி. அங்க பாத்தியா, 2 பேர் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மறைஞ்சு திருட மாதிரியே போய்கிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா? இங்க என்னமோ நடக்குது. அந்த பேக்ஸ்ல என்ன இருக்கு? மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. இங்கே இருங்க, வந்துடுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமா சிவாக்கு நம்ம உதவி தேவைப்படும். சிவாக்கு நம்ம உதவியில தேவைப்படாதுப்பா. அவ தனியாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பா. அதுவும் உண்மைதான். சிவா மாதிரி டேலண்டான பையனுக்கு நம்ம உதவி தேவைப்படாது. பயப்படாதீங்க, இதுக்கு வேற வழி இருக்கு. அதுல போலாம். ஏய், நீ என் கூட தான் வந்தியா? சரி, இதுல என்ன இருக்குன்னு நாமளே பாப்போம். இந்த மண்ணை எடுத்துட்டு போறதுக்கு ஏன் இவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்ட போனா என்ன பிரச்சனைன்னு தெரியும். இங்க 5 பேக் இருக்கு. only 5 bags. 6th பேக் எங்க? டாக்டர் பென், எங்களை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான். அவனுக்கு பயந்து நாங்க கொஞ்சம் வேகமா வந்தோம். அப்பதான் அந்த பேக் விழுந்திருக்கணும். டாக்டர் பென்ன பார்த்து இந்த உலகமே பயந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. டாக்டர் பென்னோட டிக்ஷனரியில பயங்கர வார்த்தையே இல்ல. யாரு பயந்துட்டாங்களோ அவங்க மேலோகத்துக்கு போயிட வேண்டியதுதான். இனிமே நான் பயப்பட மாட்டேன். என்ன விட்டுருங்க பாஸ்.
டாக்டர் பென்னோட டிக்ஷனரியில பயங்கிற வார்த்தையே இல்ல. இதுதான் டாக்டர் பென்னோட சயின்ஸ்ல இருக்கிற மகிமை. இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது விதாஸ் நகரத்துல இருக்கிற டேமோட மண்ணுல தங்கம் இருக்குன்னு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த விஷயம் மட்டும் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இந்த பிளான் மண்ணோட மண்ணா வேஸ்டா போயிடும். அது சிவா போன் பண்ணியிருந்தான். அவன் கையில ஏதோ மண் இருக்கு, அதை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரேன்னு சொன்னான். வேண்டாம், நான் உங்க வீட்டு வழியா தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால கவலைப்படாத, நான் வந்து அந்த மண் என்னன்றத பாக்குறேன்னு சொன்னேன். லட்டு சிங் சார், இந்த பேக் ஃபுல்லா மண் இருக்கு. இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னையா சகதி மாதிரி இருக்கு மண்ணுங்கிற? 2 பேரு விதாஸ் டேம்ல இருந்து இந்த மண்ணை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க. வெறும் ஒரு மண்ணை எடுக்கிறதுக்காக ஏன் அவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. இதுல என்னமோ இருக்கு. ஒரு நிமிஷம், நான் டர்ட்டி ராகத்தை பாடுறேன். அந்த ராகத்தை பாடுனா மண்ணுக்குள்ள இருக்கிற ரகசியம் தானா வெளியே வந்துடும். பசங்களா உட்காந்து நல்லா கவனிக்கணும். மண்ணிலே இருக்கும் ரகசியமே, ரகசியமே வெளியே வா, ரகசியமே ரகசியமே வெளியே வா. ரகசியத்தை வெளியே கொண்டு வரலையா? மூஞ்சி ஃபுல்லா சகதியாகிட்டீங்களே. ரகசியமே ரகசியமே. நீ எப்ப பாரு என் சங்கீதத்துக்கு தடையே போடுற. நான் ஒண்ணு தடை போடல, உங்க வாயில லட்டை தான் போட்டிருக்கேன். வாங்க பசங்களா, எல்லாரும் சீக்கிரம் வந்து லட்டை எடுத்துக்கோங்க. சிவா, நான் உறுதியா சொல்றேன், இது வெறும் மண்ணுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், லட்டு சிங் ஏரியாவுல யாரும் தப்பு பண்ண முடியாது. என் பேரு வேணா கேட்க ஸ்வீட்டா இருக்கலாம், ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். ஓகே சிவா, நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன பண்றது, இன்னொரு வாட்டி குளிக்க வேண்டியதா போச்சு. ஹை, 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 ஹை. சிவா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. சாதாரண மண்ணுக்கு ஏன் அவங்க இவ்ளோ பயந்து ஓடணும்? நாம ஒரு தடவை தண்ணிக்குள்ள டைவ் பண்ணி பார்த்துட்டோம்னா அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல எதுவும் வித்தியாசமா தெரியலையே. ஒழுங்கு மரியாதையா எங்க கூட நீ வந்துரு, இல்லனா நீ வரமாட்ட. உன்னை நாங்க இழுத்துட்டு போவோம். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. புரிஞ்சதா சின்ன பையன்? பையனை மட்டும் சொல்லாதீங்க,